ஃபிசிக்கல் கோல்டு வெர்சஸ் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஃபியூச்சரில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்னா எம்எம்டிசி இது கவர்மெண்ட்டோட மெட்டல் மைனிங் கம்பெனி அவங்க கொடுப்பாங்க. இப்போ வந்து 22 கேரட்டாக வாங்கினாலும் காயினாக வாங்கிட்டு அந்த டைமில் விற்கும்போது கோல்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம நகையாகவும் போட்டுக்க முடியாது. அண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே சேர்த்து வைக்கணும். அண்ட் ரிஸ்க்கும் இருக்குது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. இதுதான் பெரிய ரிஸ்க். 5 சவரனாக இருந்தாலும் 10 சவரனாக இருந்தாலும் 20 சவரன் ஆனாலும் அது ஏற ஏற உங்களுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ அந்த ரிஸ்க் என்னென்னா எங்கே பாதுகாக்கிறது. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான். சார், இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டுன்னு வரும்போது இந்த வேலெட்டில் நம்ம வாங்குறது இருக்கு. இப்போ ஃபோன்பேயில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பேயில் அந்த மாதிரி பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் இருக்கான்னு தெரியல. ETF வாங்கும் போதும் வந்து அந்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்குவீங்க. ஃபோன்பே, கூகுள் பே, ஜோஸ் அலகாஸ் நான் செக் பண்ணும்போது நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக இருந்தால் இப்போது பணவீக்கம்ன்றது வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது கோல்டு விலையும் வந்து அதிகமாகிட்டே தானே சார் போகும். அதை ஹூக் வச்சு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஹூக் வச்சு வாங்குறதுனால நமக்கு ஏதாச்சும் லாஸ் அந்த மாதிரி இருக்குமாங்க சார்? அட்வைசபிளான இதெல்லாம் வந்து வாங்கும் போதே வந்து அடமானம் வைக்கிறதுக்காக தான் வாங்குறேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி. ஏன்னா இப்போ தங்கம் வந்து 1 கிராம் இப்போது கிட்டத்தட்ட 8500 rupees வரைக்கும் போயிடுச்சு. அப்போ எல்லாராலையும் என்னால் வாங்க முடியுமான்னு வாங்க முடியாது. அந்த ஹூக் வைக்கிறது இல்லாதது அப்படின்றது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். கோல்டில் தான் இப்போ பண்ணி ரிட்டர்ன்ஸை பிடிக்க போகிறீங்கன்னு கிடையாது. கோல்டு வாங்கலாமா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமான்னு எல்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்டால் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்க அழகா மாறணுமா? அப்போ வின்சென்ட் வேன் ஹேர் ஸ்டுடியோக்கு வாங்க. ஸ்டைலிஷ் ஹேர் கட், கலரிங், ஃபேஷியல் அண்ட் மோர். உடனே புக் பண்ணுங்க. 30% டிஸ்கவுண்ட் தட்டுங்க. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் சென். பொதுவாக தங்கம் வாங்கும்போது ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாமா இல்லை டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமான்ற சந்தேகம் இருக்கும். முதல்ல அதுக்கு வந்து தங்கத்தை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக எப்படி வாங்கணும், அதுவும் கரெக்டாக எப்படி வாங்கணும், அது டிஜிட்டல் கோல்டு வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி வாங்கணும், அண்ட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அண்ட் எது வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லதாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் கணேஷ் திரு சார் வந்து நம்ம வர வச்சிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஃபிசிக்கல் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற போது நான் வந்து இந்த ஜுவல்லரி அண்ட் கோல்டு காயின், கோல்டு பார், இதில் இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. அதுலேயும் 22 கேரட், 24 கேரட்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் வருது. அது இல்லாமல் இப்போ வந்து கோல்டு காயினில் வந்து ஹூக் வச்சுலாம் வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எது பக்கம் போனால் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது கரெக்டாக இருக்கும்? முதல்ல நமக்கு கோல்டு வாங்குறதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கா இல்லை ஜுவல்லரி ஃபியூச்சருக்கா அப்படின்றது. ஏன்னா கோல்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம நகையாகவும் போட்டுக்க முடியாது. அண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே சேர்த்து வைக்கணும். அண்ட் ரிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் சேஃப்டி லாக்கர் வச்சுருக்கீங்களா இல்லை வீட்டில் சேஃபாக வச்சுருக்கீங்களா, எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. இதுதான் பெரிய ரிஸ்க். அதை தான் மற்ற ரிஸ்க்கெல்லாம் யோசிக்கிறத விட. அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு வரும்போது இப்போ நீங்கள் ஒரு தெரிஞ்ச கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயினாவோ பாராவோ வாங்கும்போது அது வந்து 3% GST பே பண்ணி தான் வாங்குவீங்க. விற்கும் போதும் அவரே வாங்கிக்கிறாருன்னா மேபி கம்மி ஒரு கன்சிடரேஷன் பாயிண்டில் எடுத்துக்கலாம். பட் ஒரு பெரிய ஷாப்ஸில் போகும்போதும் அதே தான். அதே கடையில் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் 22-24 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 24 100% பியூரிட்டி. இதுனா ஜுவல்லரி பர்பஸ்க்கு. அகெயின் இப்போ நான் சின்ன வயசுலேருந்து என் பொண்ணுக்காக நான் வாங்கி வைக்கிறேன் கல்யாணத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து 22 கேரட்டாக வாங்கினாலும் காயினாக வாங்கிட்டு அந்த டைமில் விற்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகிறதுலாம் கிடைக்கும். பட் ஆனால் 3% GST முன்னாடி கட்டுவோம். ஃப்யூச்சரில் வந்து அந்த அவங்க வாங்கிக்கும் போது அதே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. லாபம், இது ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்கலில் இருக்குது. சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கும்போது ஃபிசிக்கலில் சேஃப்டி ரிஸ்க்கு, அப்புறமா பாதுகாக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்க்குறேன் அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அது கோல்டுனா கோல்டு தான். அது 5 சவரனாக இருந்தாலும் 10 சவரனாக இருந்தாலும் 20 சவரன் ஆனாலும் அது ஏற ஏற உங்களுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ அந்த ரிஸ்க் என்னென்னா எங்கே பாதுகாக்கிறது. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் டிஜிட்டல் கோல்டுன்னு கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி கூகுள் பே மூலமாக இது மூலமாக எது வேணால் வாங்கலாம். பட் இந்தியாவில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சேஃப்டியாக அந்த 24 கேரட் பியூர் கோல்டு அப்படின்றது எம்எம்டிசி இது கவர்மெண்ட்டோட மெட்டல் மைனிங் கம்பெனி அவங்க கொடுப்பாங்க. அந்த இது இருந்தாலே சேஃப்டான அர்த்தம். அப்புறம் சேஃப் கார்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆகுமெண்ட். இது மாதிரி 3 கம்பெனிஸ் தான் வந்து 100% பியூர் கோல்டு கொடுக்குறாங்க ஃபிசிக்கலாக. இப்போது தனிஷ்க்கு இந்த மாதிரி கடையிலையும் டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும். இப்போ ஜாஸ் ஆலுகாஸு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதில் டிஜிட்டல் கோல்டு பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.
அது வந்து ஸ்டோரேஜ். இது என்னன்னா நான் வாங்கி வைக்கும்போது பேங்க்லேயோ இல்லை சேஃப்டி லாக்கர்ஸ் கொடுக்குற இடத்துலையோ வந்து பே பண்ணும், வருஷம் பே பண்ணும். பட் இவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கோல்டு அக்யூமுலேஷன் பிளான்ன்ற மாதிரி வருஷம் மாதம் என்ன கட்டினாலும் அவங்க அந்த கிராம் கணக்கில் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ 1 கிலோ சேர்ந்தாதான் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக தருவேன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா எப்போ வேணாலும் விற்றுட்டு, அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி விற்கிறது சேஃப்டி இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் தாண்டி இதுனா சிம்பிள். எந்த கடையில் வாங்குறீங்களோ விற்றுட்டு அந்த கேஷ் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரியை வாங்கிக்கலாம், இல்லை அந்த கேஷ் எடுத்துக்கலாம். ஸோ செல் பண்ணி இப்போ கூகுள் பே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாக வாங்கினாலும் அந்த பில்லு மாதிரி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் டிஜிட்டல் கோல்டில் உண்டு. ஸோ பை பண்ணுறதும் ஈஸி, செல் பண்ணுறது ஈஸி, உங்கள் மொபைல் ஆப்லேயே எல்லாம் இருக்கும். அதனால் ஃபிசிக்கல் டிஜிட்டல் கேட்டிங்கன்னா எந்த பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஜுவல்லரி இல்லை வீட்டு தேவைக்கு அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் சூஸ் பண்ணலாம். சார், இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டுன்னு வரும்போது இந்த வேலெட்டில் நம்ம வாங்குறது இருக்கு. இப்போ ஃபோன்பேயில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஆப்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது. பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதான் சேம் 3% ஜிஎஸ்டி வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் ஸ்ப்ரெட்டு, பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன் சார். பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி, ஏன்னா அதுவே 6 to 7% போச்சுன்னா அரௌண்ட் 10%ன்ற மாதிரி போகுதுங்க சார். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக. கூகுள் பே ஃபோன்பேயில் அந்த மாதிரி பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் இருக்கான்னு தெரியல. இடிஎஃப் வாங்கும் போதும் வந்து அந்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்குவீங்க. ஓகே, ஸ்டாக்ல தான் எனக்கு தெரிஞ்சு வரும், பட் இதில் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது வேணால் செக் பண்ணணும். பட் ஃபோன்பே, கூகுள் பே, ஜோஸ் அலகாஸ் நான் செக் பண்ணும்போது நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக இருந்தால் அந்த அன்றைக்கி ரேட் என்னன்றதை பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறீங்களோ, 1 கிராமா 1/2 கிராமான்றதை பொறுத்து பே பண்ணிட்டீங்களோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் அந்த கம்பெனி வந்து சேஃப்கார்ட்லேயோ ஆகுமெண்ட் அந்த சொன்ன 3 கம்பெனியில் தனிஷ்க்கு வந்து சேஃப்கார்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில எம்எம்டிசியோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேஃப்கார்டு எம்எம்டிசியில் உங்கள் பேரில் இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ கிராம் கோல்டு இருக்குன்றது டிஜிட்டலி உங்களுக்கு சேஃபான ஒரு பில்லு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைன் டிஜிட்டலாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ரீடீம் பண்ணிக்கலாம். இது வந்து பிட்டு ஆஃபர்லாம் போச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஃபிக்ஸ், அன்னன்னைக்கு கோல்டு ரேட்டு ஃபிக்ஸ் ஆன பிறகு அக்ராஸ் இந்தியா கொஞ்சம் வேரி ஆகும், சென்னைக்கும் மும்பைக்கு டெல்லிக்கெலாம். பட் ஆனால் சென்னை ஃபுல்லாக ஒரு ரேட்டு தான் இருக்கும். சென்னைக்குள்ளே ரேட்டு மாறாது. நம்ம போய் மும்பையில் வாங்குறது இல்லை. மும்பையில் ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் இங்கேருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்ராஸ் இந்தியா ஒரே ரேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்காது சார். இந்த சிட்டிஸ்க்கு நடுவில் இந்த வேரியேஷன்ஸ் வருது இல்லை? இப்போ நம்ம வந்து கோல்டு ப்ரைஸ் இன் சென்னைன்னு போட்டால் ஒரு ப்ரைஸ் காட்டுது, இது பெங்களூரில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைஸ் வருது. சப்போஸ் நான் எதாவது கோல்டு இப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு எங்கே அதிகமாக விற்குதோ அங்கே போய் நான் விற்றா நல்லா இருக்குன்ற மாதிரி சில பேர்லாம் யோசிப்பாங்க. ஸோ எதனால சார் ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது? இது ஜுவல்லரை தான் கேட்கணும். ஏன்னா இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கும்போது கோல்டு இடிஎஃப்ஆவோ எது வேணால் வாங்கலாம். நீங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் என்எஸ்சி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாலே ஸ்டாக் ப்ரைஸே ஒன்றுத்துலேயும் ஒரு 1 or 2 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்தந்த இதில் லிஸ்ட் ஆகும்போது அந்த கால்குலேஷன்ஸ் அதை பொறுத்து. ஸோ கோல்டு ப்ரைஸும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்கும், இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருப்பாங்க, அடிஷ்னல் ப்ரைஸஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஆட் ஆகும்போது இந்தியா உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் ஒவ்வொரு சிட்டியில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு பெரிய லாபம் வித்தியாசமாகிற அளவுக்குலாம் இருக்காது சார். இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. டாலருக்கு நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 87, 88. ஸோ இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்தியாவோட கரன்சியும் அடி வாங்கிட்டே இருக்குது. இப்போது பணவீக்கம்ன்றது வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது கோல்டு விலையும் வந்து அதிகமாகிட்டே தானே சார் போகும். உங்களுக்கு ஹெட்ஜிங் தான். உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி கிடைக்குமான்னா கோல்டில் இருக்காது. கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் தான். மேபி 1 or 2 rupees 1 or 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இப்போது கவர்மெண்ட் டேட்டா படி இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 3 to 4% அப்படின்னு சொன்னாலும், less than 4% சொன்னாலும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் டிஜிட். ஸோ ஓவரால் ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 8 to 9% இருக்கலாம். கோல்டும் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் 10 years 20 years 50-60 yearsனு பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9, 10, 11 ஒரு குறிப்பிட்ட டிகேட்டில் வந்து மேபி 12% வரைக்கும் கொடுத்துருக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட டிகேட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், மேபி 5-6%. அந்த மாதிரி இருந்த டைமும் இருந்துச்சு இல்லைங்க சார்? எதுங்க? இல்லை, மைனஸில் இருந்த டைம்லையும் இருந்துச்சு. மைனஸ் போனதில்லை, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்ததில்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 8, 9, 10% வந்து
எவ்ரி டிகேட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு 10 இயர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7-8% எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஹெட்ஜிங் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா கோல்டு யூஸ்வலாக அதை அப்படி தான் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு காயின் நான் கண்டிப்பாக 1 கிராம் காயினாச்சும் நான் வந்து வாங்கிடணும் இந்த மாதம் ஃபுல்லாக சேமிச்சு வச்சு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸ் ஆச்சு நான் வாங்கணும் அப்படின்னு. ஒரு காயின் வாங்கலைன்னா 1 கிராம் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே நடுவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, காயினா வாங்கினீங்கன்னா கொண்டு போய் வைக்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை ஹூக் வச்சு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஹூக் வச்சு வாங்குறதுனால நமக்கு ஏதாச்சும் லாஸ் அந்த மாதிரி இருக்குமாங்க சார்? அட்வைசபிளான இதெல்லாம் வந்து வாங்கும் போதே வந்து அடமானம் வைக்கிறதுக்காக தான் வாங்குறேனா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி. வாங்குறதே வந்து அடமானம் வைக்கிறதுக்குன்னு வாங்குறதுக்கு பதில் சேவிங்ஸுக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு பொருளை வாங்கி அடமானம் வைக்கிறதுக்கு தான் வாங்க போறேன்னு யோசிக்கிறதே தப்புன்னு நான் சொல்றேன். தங்கம் வாங்குறது எதுக்கு அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. ப்ரீஷியஸ் மெட்டல் தங்கம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு பேசிட்டு பட் அர்ஜென்ட்டுக்கு வைக்கிறதுக்கு அதானே இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு பதில் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்றது தான் நல்லது. ஏன்னா இப்போ தங்கம் வந்து 1 கிராம் இப்போ கிட்டத்தட்ட 8,500 rupees வரைக்கும் போயிடுச்சு. அப்போ எல்லாராலையும் என்னால் வாங்க முடியுமான்னு வாங்க முடியாது. அப்போ வந்து முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் 1000-2000 இருக்கும் போதே அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் இருந்துச்சு. இப்போ சம்பளம் இன்க்ரீஸ் ஆக சம்பளம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாட்டியும் கோல்டு ரேட் வந்து இன்ஃப்ளேஷனால இந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. போன 10 வருஷத்துல இல்லாதனால லாஸ்ட் 5 yearsல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னமும் நம்ம வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு போய் வைக்கிறோன்னா ஒரு லெவலுக்கு மேலே எல்லாராலையும் வைக்கவும் முடியாது. அந்த ஹூக் வைக்கிறது இல்லாதது அப்படின்றது அந்த கடையில் பான் புரோக்கர்ஸ் வாங்குறதுக்காக ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது மாதிரி ரெகுலேஷன்ஸ் இந்த ரீசன்ஸ்க்காக என்ன வேணா சொல்லலாம். ஸோ பட் என்ன கேட்டால் தங்கம்னு வாங்குறது வந்து உங்கள் அவசர தேவைக்குன்னு வாங்குறதுக்கு பதில் அவசர தேவைக்கு பணத்தை பணமாக வச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ டாக்டரை பார்க்க இல்லை அர்ஜென்ட்டாக ஏதாவது ஆயிடுச்சு யாருக்காவது தேவைப்படுது உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணும் ட்ரெஸ் எடுக்கணும் இந்த மாதிரி மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ முதல்ல தங்கமாக வாங்கி வைக்கிறது அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கலாம் தாட் ப்ராசஸ். ஸோ கோல்டை வந்து வாங்குறது அது ப்ரீஷியஸ் மெட்டல் என் லைஃப்க்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு யோசிச்சு இல்லைனா ஜுவல்லரியாக வாங்குறது வாங்குங்க. பட் இல்லாத பட்சத்தில் அதை தான் போய் வைக்க போகிறேன்ற கான்செப்ட்லேயே நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு பணமாக வச்சுருந்தா நீ கடையில் வாங்கும் போது ஒரு ஜிஎஸ்டி அப்புறம் அடமானம் வைக்கும் போது பான் புரோக்கருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரியான கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட்டோ கொடுத்து அப்புறம் இப்போ ஆர்பிஐ ரூல் மாற்றிட்டாங்க வருஷம் எடுத்து வைக்கணும்னு. அப்போ வந்து மறுபடியும் கடன் வாங்கி இப்போ நீங்கள் திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் வர ஆட்ஸ் எந்த ஆடாக இருந்தாலும் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கடன் வேணுமா நாங்கள் இருக்கோம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கோல்டு லோன்லேருந்து பர்சனல் லோன்லேருந்து ஹோம் லோன்லேருந்து எல்லாமே. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கல உங்களை வச்சு அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து பணத்தை பணமாக சேர்த்து வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் அமைஞ்சு போனால் உட்காந்து யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்து நான் ஹூக் வச்சு வாங்கலாமா இல்லை கோல்டு காயினாக வாங்கலாமான்னு யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட பணத்தை பணமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதே பர்சனல் ஃபைனான்ஸில் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுங்கள். சார் ஃபைனல் கொஷின் சார், இப்போது ஃபிசிக்கல் கோல்டு வெர்சஸ் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னா அதில் எது வாங்கினா கரெக்டாக இருக்கும்? அப்ரிசியேஷன் ரெண்டுத்துலேயும் சேம் தான். பட் ஆனால் உங்களுக்கு இதில் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுலேருந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 50% மக்கள் வந்து கோல்டு லாக்கரில் வைக்கும், அதுக்கான ஃபீஸு. பட் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்க சார், சில பேர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜுவல்லரி நிறைய வைக்கிறீங்கன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் தராங்க, பட் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. பட் டிஜிட்டல் கோல்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3 கம்பெனிஸுமே வந்து உங்கள் பேரில் வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே தனியாக எதுவும் பே பண்ண மாட்டீங்க. அப்ரிஷியேட் ஆகும்போது எப்போனா விற்றுக்கலாம். 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ அது விற்றுக்கலாம். அந்த ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்கானதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எதுலேயோ ஒன்றத்தில் வந்து 5 years தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணணுன்ற மாதிரி பார்த்து. ஸோ உங்கள் தேவை எப்போ வேணும். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கும்போது வீடாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் இல்லைனா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பர்பஸ் வரும்போது விற்றா தான் அதை இது பண்ண முடியும், அதை ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ கோல்டுமே வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆன பிறகு நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்ப்போம்னா இருக்கட்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தள்ளி வச்சுருவோமே தவிர கொடுத்துருவோமே தவிர அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம். கோல்டு ரியல் எஸ்டேட். ஸோ டிஜிட்டல் கோல்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தேவைக்குன்னு வரும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு 20 வருஷம் ஆச்சு, கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆச்சு. 2014-15 ரைட் டைமில் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 4 times கிட்ட 10 yearsல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட பெரிய ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட 3.5 times ரிட்டர்ன்ஸ்.
ஆல்மோஸ்ட் லைக் 15-18% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் சேஃபாக. பட் யாரெல்லாம் 2015 வாங்கியிருப்பானோ வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து கோல்டு ரேட்டு குறைஞ்சிட்டே வந்தது. எந்த அசெட் கிளாஸும் குறையும் போது நம்ம கவனம் இருக்காது, ஏறும் போது தான் ஐயோன்னு இருக்கும். ஸோ இப்போவுமே அதே தான், எல்லாரும் இப்போ கோல்டு வாங்கலாமா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமான்னு எல்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்டால் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதில் பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். கோல்டில் தான் இப்போ பண்ணி ரிட்டர்ன்ஸை பிடிக்க போகிறீங்கன்னு கிடையாது. எது கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நல்லா சரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அங்கே தான் முதலீடு பண்ணணும். அப்போது எம்எஃப்ஆ ஸ்டாக்ஸான்னு பார்த்துட்டு கோல்டு எப்போ குறையுதோ அப்போ வாங்கியிருக்கணும். 2020-21 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வாங்கியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஏறுமான்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஏன் அப்போ சொல்ல நிறைய பேர் கேட்பாங்க. யாருக்கும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கே தெரியாது, நெக்ஸ்ட் 1 இயர்க்கே தெரியாது. கோல்ட்மேன் சாக்ஸே டிசம்பரில் வந்து நெக்ஸ்ட் டிசம்பரில் தான் 3000 ounce போகும்னு சொன்னாங்க. பட் இப்போவே 2 months கூட ஆகல. ஏன்னா ட்ரம்ப் வந்து இவ்வளோ பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அன்சர்டனிட்டி வரும், இந்த மாதிரி கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இட்ஸ் அ சடன் ரஷ். ஸோ அந்த மாதிரி சடனாக போச்சுன்னா சடனாக குறைஞ்சிருக்கு. இட் வில் டேக் மேபி இன்னொரு 6 months 1 year ஆகலாம். ப்ரீவியஸ் சார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கோல்டு அப்படி தான் தெரியுது. ஸோ அதனால் அடுத்த வருஷமே குறையுமா இல்லை செகண்ட் ஹாஃபில் குறையுமானா தெரியாது. பட் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆகும். மேபி 10,000 டச் பண்ணிட்டு குறையலாம், இல்லை 9,000 டச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். ஏன்னா உலகத்தில் எல்லாமே அப்படியே இருக்காது. இட் வில் கீப் சேஞ்சிங். அவசரப்பட்டு ஏறின பிறகு வாங்கிட்டு நான் பீக்கில் வாங்கிட்டேன் எனக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு அதிகமாக ப்ரைஸில் வாங்கினாலும் சரி பொறுமையாக இருக்கட்டும்னு விட்டுரும். ஸோ அந்த லாஸை ஃபீல் பண்ண மாட்டோம். பட் ஸ்டாக் மட்டும்தான் 2000 வாங்கிட்டேன் 1500 ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா கொஞ்சம் பொறுமையாக கோல்டில் பண்ணுங்கள். மற்ற அசெட் கிளாஸ் பார்த்து பண்ணுறது நல்லது. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா முக்கியமாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது இதில் இன்னும் ஏற்கனவே ஒரு கெஸ்ட் கிட்ட பேசும்போது அவர் தான் சொன்னார், சரி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கோல்டு விலை கம்மியாக இருந்துச்சு இல்லை அப்போ மட்டும் எவ்வளோ கிராம் நீங்கள் வாங்கி சேர்த்து வச்சிட்டீங்க, இப்போ கோல்டு ஏறுதுன்றனால நீங்கள் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம், தேவை இருந்துச்சுன்னா வாங்கிங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு டைம் சொல்லியிருந்தார் சார். ரொம்ப சிம்பிளாக கேட்டார், ஏறுது வாங்கலாமான்னு கேட்குறீங்களா, சரியா ரேட்டு கம்மியாக இருந்துச்சுல அப்போ எவ்வளோ வாங்கி பூச்சி வச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. பட் ஸ்டில் மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும்போது இதுக்கான ஒரு விளக்கம் வேணுங்கிறனால தான் நம்ம உங்கள்கிட்டயும் கேட்டோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.